சதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தை. ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் வீரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயும் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வழுத்துணையே. விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலம் செங்கோடன் மயூரமுமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவில் மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் இந்த அருமையான நற்காரியத்தை செய்து கொண்டு வருகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும், வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட்பேரொளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். பாண்டுவனுடைய குமாரர்களுக்கும் திருதராஷ்டிரனுடைய குமாரர்களுக்கும் பகை தோன்றிவிட்டது. அதனாலே சூதாட்டத்துக்கு அழைத்து அவர்களது செல்வம் நாடு முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என்று துரியோதனன் தீர்மானித்துக் கொண்டார். வஞ்சனையினாலே சகுனி மாமனை கொண்டு சூதாடி பாஞ்சாலி உட்பட எல்லாவற்றையும் அடிமையாக்கினான். ஆனால் தன் கணவன்மார்களை அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டுக்கொண்டு அவர்கள் கானகம் புறப்படுகிறார்கள் என்பது வரையிலே நான் நேற்று உங்களுக்கு வரலாற்றை சொன்னேன். காட்டுக்கு போகிற போது நாட்டு மக்கள் அந்தணர்கள் நிறைய பேர் தருமனோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள். இந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிற போது தருமனுக்கு ஒரு பெரிய சிக்கல். கட் பண்ண சொல்ல நிறைய அந்தணர்கள் தருமனோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள். அந்த காட்டினுடைய எல்லையிலே எல்லாரையும் உட்கார வைத்துக் கொண்டு தருமன் சிரமப்படுகிறார். ஏனென்றால் என்ன நம்பி அவர் சத்திரியர், சத்திரியனை நம்பி யார் வந்தாலும் அன்னம் பாலிக்க வேண்டிய கடமை இருக்கிறது, சாப்பாடு போடணும். அவரே ஆட்சி இல்லாம செல்வம் இல்லாமல் காட்டில் போகிறார். காட்டில் போகிற போது அவரை நம்பி பல்லாயிரக்கணக்கான பேர் பின்னால போனா எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போட முடியும்?
அப்போ குலகுரு தௌமியர் அப்படின்னு பேரு. அந்த தௌமியர்கிட்ட வருத்தப்பட்டு சொல்றார், சில மக்கள் நின்று விட்டார்கள், ஆனா சில பேர் சாப்பாடு கிடைத்தாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி நாங்கள் தருமர் பின்னோடு வருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு புறப்படுகிறார்கள். அப்ப தருமர் சொல்றார் தௌமியரை பார்த்து, நான் இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு. அந்த தௌமியர் சொன்னார், கழுத்தளவு தண்ணீர்ல நின்று கொண்டு சூரியனை குறித்து ஜபம் பண்ணி, அந்த சூரியன் உனக்கு அன்னத்துக்கு வழி செய்வான்னு சொன்னார். அதுபோல சூரியனை குறித்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணினார். சூரியன் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து விட்டு மறைந்தார். அந்த அட்சய பாத்திரத்தில் சமைத்த அன்னத்தை கொஞ்சம் இட்டு விட்டு எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக தருமர் சாப்பிடணும், அப்புறம் திரௌபதி சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தில் இருந்து அன்னம் வராது. அந்த கடைசியா மிஞ்சுகிற அன்னத்துக்கு விகசம் அப்படின்னு பேர். இந்த யோசனையை தௌமியர் சொல்லுகிறார். அதே மாதிரி அட்சய பாத்திரத்தை வாங்கி வருகிற எல்லாருக்கும் அன்னம் இடுகிற வேலையினை குறைவில்லாமல் தருமன் செய்கிறார். என்ன நமக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டா, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் தருமனுக்கு யார் வழிகாட்டினார்கள் அப்படின்னு கேட்டால் குலகுரு தௌமியர் வழிகாட்டுகிறார். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திருப்பாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லாரோடு இணங்கி இருப்பது. இதெல்லாம் நல்லதுன்னு ஒரு பாட்டு படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்தில். ஆனா நல்லவங்களோட சேர்ந்து இருந்திருப்போமோ இல்லையோ, இந்த பாட்டை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், நல்லவங்களோட இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சிருப்போம். இது உண்மை. ஏன்னா நல்லவர்களோட இருக்கிற போது நாம துன்பம் அடைந்தோம்னு சொன்னா அந்த துன்பத்தை தீர்ப்பதற்குரிய வழிமுறையை அவர்கள் நமக்கு சொல்வார்கள். நாரதர் மேல போனவர் திருமால்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த மாதிரி நல்லவர்களை எல்லாம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுகிறார்களே, அதெல்லாம் உண்மையா? நல்லவங்க முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நாரதர் போய் மேல திருமால்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். உடனே திருமால் சொல்லியிருக்கிறார், இந்த கேள்வி நீ என்ன கேட்க கூடாது. காட்டுல ஒரு விலங்கினுடைய மலத்திலேருந்து ஒரு புழு நெளியுது வெளியில, அதுகிட்ட போய் இந்த கேள்விக்கு விடை கேளு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறார். நாரதர் சொன்னாரு, நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, சொல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, இதை இவ்வளவு தூரம் அதை ஒரு குறைச்சு மதிப்பிட்டு காட்டில் இருக்கிற ஒரு மலத்துல ஒரு புழுக்கிட்ட போய் கேட்க சொல்றீங்களே அப்படின்னு. சரி, நாரதர் என்ன பண்ண முடியும்? கேட்க சொல்றது நாராயணர், மறுக்க முடியாது. நேரா போனாரு, அந்த மலத்தில் இருக்கிற புழுவை பார்த்தார். புழுவே, உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி பரவாயில்ல, நல்லவர்களை பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே, நல்லவர் பேச்சை கேட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உன் கருத்து என்னன்னு கேட்டார். புழு செத்து போச்சு. நாரதர் நினைச்சார், நான் அப்பவே நினைச்சேன் கேள்வியோட பலத்தை இதால தாங்க முடியாது, இது செத்து போயிடும் நான் நினைச்சேன், நடந்து போச்சு. நாராயணர் நமக்கு தேவையில்லாத பாவத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டாரே அப்படின்னு மறுபடியும் நாராயணத்தை போய் கேட்டிருக்கிறார். அப்ப நாராயணர் சொன்னார், சரி பரவாயில்ல, அதனால என்ன, புழு செத்தா செத்துட்டு போகுது. அங்க பாரு, ஒரு பிராமணருடைய வீட்டில் பசு கன்று ஈனுகிறது, அந்த கன்றை போய் கேளு. அப்ப நாரதர் சொன்னார், புழுவோட போனாலாவது பாவம் கம்மி, அதுவே பிராமணன் தானமா வாங்கின பசு, அது கண்ணுக்குட்டி ஓடுற போது நான் போய் இந்த கேள்வியை கேட்டு விபரீதமா போய் கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னு சொன்னா அந்த பாவம் எந்த அலையில வந்து விடியும். எனக்கு இது வேணாம், இந்த கேள்விக்கு பதிலே தெரிய வேணாம், நான் வேணா சாய்ஸ்ல விட்டுறேன், எனக்கு தெரிய வேண்டாம். அதெல்லாம் இல்லை, நீ போய் கேளுன்னர். அந்த பிராமண வீட்டில் அந்த பசு கன்று ஈன்றது, கன்றை போய் கேட்டார், கண்ணுக்குட்டி நல்லவர்களை காண்பதும் நல்லதுன்னு சொல்றாங்க, நல்லவங்க சொல் கேட்பதும் நல்லதுன்னு சொல்றாங்க, அதை பற்றி உன் கருத்து என்ன? கண்ணுக்குட்டி செத்து போச்சு.
அடாடாடாடாடா, இது எவ்வளவு பெரிய பாவமா போச்சு. அப்புறம் நேரா மறுபடியும் திருமால்கிட்ட போன உடனே திருமால் சொல்லியிருக்கிறார், இந்த பாரு, அந்த ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதை போய் கேளுன்னார். நாரதர் சொன்னார், இதுவரைக்குமாவது திரும்பி வரக்கூடிய இடமா சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுங்கெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்காது. இப்போ ராஜா வீட்டில் போய் நான் இந்த கேள்வியை கேட்டு ராஜா புள்ள செத்து போனால் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவான், என்னை உள்ளே வச்சு பார்க்கறல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்னார். நீ போய் கேளு அப்படின்னார். போய் மெதுவாக அந்த குழந்தையை பார்த்து நாரதர் கேட்டார், குழந்தை பதில் தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு, செத்துக்கிட்டு போய் அனாவசியமாக நம்மளை ப்ராப்ளத்துக்கு உள்ளாக்கிடாது அப்படின்னு. அந்த குழந்தை கையை எடுத்து நாடி எல்லாம் பார்த்தார், நாடி நல்லாவே இருந்தது. அப்புறமா ஆரம்பிச்சார், நல்லா அறை காண்பதும் நன்றுன்னு சொல்றாங்களே அப்படின்னு மறுபடியும் பல்ஸ் எல்லாம் பார்த்தார். அப்பாடா, நல்ல உங்க முகத்துல முடிச்சா பயம், முடிக்க பயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நல்ல டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த கேள்வியை ஒரு மாதிரி கேட்டு முடிச்சார். குழந்தை கலக்கலன்னு சிரிச்சு, இதுக்கு ஒரே சந்தோஷம். பதில் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தா சரிதான். அந்த குழந்தை கலக்கலன்னு சிரிச்சுட்டு கேட்டுச்சு, என்ன நாரதரே, என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு. தெரியலையே, நீ யாருன்னு. முதல்ல காட்டிலே ஒரு விலங்கினுடைய மலத்திலே ஒரு புழுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த புழு பதில் சொல்லாம செத்து போச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு அப்புறம் போய் நீங்க ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை கேட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த புழு வேற யாரும் இல்லை, பசுவனுடைய கண்ணுக்குட்டியும் வேற யாரும் இல்லை, நான் தான். இப்ப ராஜகுமார் நான் வந்து பிறந்திருக்கிறேன். எனக்கு புரியலையே. நான் இந்த பூமியில் பிறக்கிற போதே முதல்ல ஹரிநாமம் சொல்லுகிற நல்லவராகிய உம்முடைய முகத்துல விழிச்சதாலே புழுவின் பிறவியிலே இருந்து கன்றுக்குட்டியின் பிறவிக்கு ஒசந்த. அந்த கன்றுக்குட்டியா பிறந்து வெளியில வருகிற போதே வேற யாரையும் பார்க்காம ஹரி 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 என்று நாராயண நாமம் சொல்லுகிற உங்க முகத்துல முழிச்ச புண்ணியத்தால ராஜகுமார் நான் வந்து பிறந்திருக்கிறேன். இதை விட நல்லவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு வேற இன்னும் என்ன ஆதாரம் வேணும்னு கேட்டுதான். ரொம்ப அருமையான கதை. எனவே நல்லவர்களோடு இருத்தல், நல்லவங்க முகத்துல முழிச்சாலே இவ்வளவு நன்மை அப்படின்னா நல்லவர்களோட இருந்தா எவ்வளவு நல்லது. நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லாரோடு இணங்கி இருப்பது இருக்கிறதே மிக மிக நல்லது. இந்த தௌமியர் அப்படிங்கிற குலகுரு அவரோட பழகிய அந்த காரணத்தினாலே இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு நடுவுல திருதராஷ்டிரன் அவனை விட்டு விதுரன் பிரிஞ்சான், தருமனிடத்துல வந்து சேர்ந்தான் காட்டுக்குள்ளே. நேற்று நான் இந்த பகுதியை சொல்லிதான் நிறுத்தினேன். திருதராஷ்டிரன் இடத்துல இருந்து விதுரன் சண்டை போட்டுக்கொண்டு தருமனோட பக்கத்துல வந்து சேர்ந்துட்டான். அப்ப நினைக்கிறான் திருதராஷ்டிரன், ஐயோ என் தம்பி விதுரன் எனக்கு அறிவாளி, அறிவுரையெல்லாம் சொல்லுவான், அவன் பாண்டவர் பக்கம் போயிட்டா எனக்கு இருப்பு கொள்ளல, அதனால அவனை கூட்டிட்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொன்னான். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, விதுரன் அவர்கள் பக்கம் சேர்ந்துட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அதுக்காவது சேரக்கூடாது, கூட்டிட்டு வந்துருங்க. இதான் திருதராஷ்டிரன். அவன் நல்லது நினைக்கிறானா கெட்டது நினைக்கிறானா? நல்லது நினைக்கும் போதே கெட்டது நினைக்கிறானா? ஒண்ணு முடிவே பண்ண முடியாது. ஒரு குழப்பவாதி திருதராஷ்டிரன். சில பேர் இது மாதிரி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை வரும்படியாவே செய்வார்கள். நல்லது செஞ்சுட்டாங்கன்னா நல்லதுக்காகவே செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாரு, நான் இன்னைக்கு 2 நல்ல காரியம் பண்ணினேன். என்ன 2 நல்ல காரியம்? நீங்க ரோட்ல ஒரு கல் இருந்தது, அதை எடுத்து ஒரு ஓரமா போட்டேன், அப்புறம் அடிபட்டு ஒருத்தர் கிடந்தாரு, ரத்த வெள்ளத்துல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேன். எங்க அப்படின்னா, 2 ஒரே இடத்துல தான். எப்படி ஒரே இடத்துல? இல்ல, கல்லை தூக்கி போடுற போது ஒருத்தன் தலைமையில போட்டேன், அதான் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலையும் சேர்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதனால இவன் முழுசா நல்லது பண்ணினான்னு சொல்ல முடியாது, ஆனா நல்லதும் பண்ணி இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இவனு. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் திருதராஷ்டிரன். இவன் நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானா, நல்லது பண்ணும்போதே கெட்டது பண்ணுவானாங்கிறது ஒரு குழப்பமான சிக்கல். இங்க விதுரர் வந்தார், தன்னுடைய அருமை பாண்டுவனுடைய புத்திரர்களோட இருந்தார். என்ன சித்தப்பா வந்துட்டீங்கன்னு கேட்டான் தருமன். அவன் சொன்னாரு, டேய், கொடுங்கோல் மன்னன் ஆளுகிற நாட்டில் வாழ்வதை விட புலிகள் வாழுகிற காடு எவ்வளவோ மேல், அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னாராம். ஒரு ராஜா சரியில்லைன்னு சொன்னா அந்த நாட்டில் எவ்வளவு நாள் இருக்க முடியும் மக்கள்? கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவுடைய கீழே இருக்கிறத விட காட்டில் போய் செத்தாலும் பரவாயில்லை, புலிகளுக்கு மத்தியில் வாழலாம்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னார்.
சீன தேசத்துல கன்ஃபியூஷியஸ் அப்படிம்பா, ஒரு பெரிய சிந்தனையாளன் கான்ஃபியூஷியஸ். ஒரு மதமே இருக்கு அவருடைய பேரால. அந்த கான்ஃபியூஷியஸ் ஒரு செய்தி சொல்றார். ஒரு கிராமத்து வழியா போகும்போது ஒரு பெண் அழுதுகிட்டு இருந்திருக்கிறார். ஏன் அழற அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது மாதிரி எங்க அப்பாவை புலி அடிச்சிருச்சு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அப்புறம் என் புருஷனையும் வந்து புலி அடிச்சிருச்சு. இங்க காட்டுலேருந்து ஒரு புலி வருது, வந்து அடிச்சிடுது. காட்டை ஒட்டின அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி அது மாதிரி புலி அடிச்சிருச்சு. அப்புறம் எங்க கணவனை அடிச்சிருச்சு. இப்ப என் பிள்ளையும் இந்த புலி அடிச்சிருச்சு, எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. உடனே கான்ஃபியூஷியஸ் சொல்றாரு, புலி திங்குதுன்னு சொல்லி ஏன் இங்கே இருக்கிற? சவுண்ட் யாரும் கூட்டிருக்காங்க மறுபடியும். இந்த ஆம்பிளிஃபையரை கொண்டாந்து இங்க வச்சுட்டு சொல்லுப்பா, அதான் கரெக்ட். தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி பேசுற போது வால்யூம் கண்ட்ரோல் அவர்கிட்ட வச்சிருப்பாரு. அவர் நான் ரொம்ப நாளா சாமியார் ஏன்டா இப்படி பண்றாருன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது. நம்மளோட சாமியாருங்கெல்லாம் கெட்டிக்காரங்களா இருக்கிறாங்க, நமக்கு தான் ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்க. தயானந்த சரஸ்வதி வால்யூம் கண்ட்ரோல் அவர்கிட்டயே வச்சிருப்பாரு. யாரும் வால்யூமை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அது பேசுறவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு சவுண்டு மாற்றி ஒலிச்சா பேச்சு வராது. சவுண்டு வந்து ஒரு ஒழுங்குல கட்டுப்பாட்டில் இருந்தா தான் மேற்கொண்டு பேச முடியும். சவுண்டு தாறுமாறா இருந்தா பேச முடியாது. இப்ப நாங்க டேப் ரெக்கார்டரா மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே யாரு கேட்டா என்ன கேட்காட்டேன்னா அப்படியே சொல்லிட்டு போக முடியுமா? அந்த ஒலி மாறிச்சுன்னா பேச்சு வராது. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம சவுண்டு வைக்க சொல்றாங்க. வராதவங்க கேட்டா என்ன கேட்காட்டி எனக்கு என்னங்க? வந்திருக்கிறவங்க நிம்மதியா கேட்க வேண்டாமா? எங்கேயோ இருந்து வராதவங்க கேட்கலையா, அது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இங்க வரக்கூட முடியல, அப்புறம் அவங்க கேட்டா என்ன கேட்காட்டி என்ன? வேணா கோயில் வாசல்ல ஒரு பாக்ஸ் வைங்க, அங்க நின்று யாராவது கோயிலுக்குள்ள வர முடியாத சில நிலைமை இருக்கு, அப்படி இருந்தா வெளியில நின்று கேட்கட்டும், அவ்வளவுதானே முடியும். ஊரெல்லாம் கேட்கணும்னு ஸ்பீக்கரை போட்டு அலற விட்டா உள்ளுக்குள்ள கேட்க வேண்டாமா? எக்கோ உள்ள அடிக்குது, நான் திருப்பி சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறது. ஒருத்தர் கூட்ட சொன்னாரு கூட்டிகிட்டே போனேன். நாளைக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் இங்க கொண்டு வச்சு சொல்ல, அந்த மைக் கண்ட்ரோல் அங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். என்னுடைய நாலேஜ் இல்லாம யாரும் கூட்டவும் கூடாது, குறைக்க கூடாது. நாளைல இருந்து இது இங்க இருக்கணும். அந்த ஆம்பிளிஃபையர் வால்யூம் கண்ட்ரோல் இங்க வரணும். நான் கன்ஃபியூஷியஸ் வாழ்க்கையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு இருந்தேன். அவர் போகும்போது ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கிறா. 3 பேரை புலி சாப்பிட்டுடுச்சு, அப்பாவை, கணவனை, குழந்தைய. உடனே கன்ஃபியூஷியஸ் சொல்றார், அப்ப நீ ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுற? காட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் விட்டுவிட்டு நாட்டுக்குள்ள வந்துட வேண்டியதானே, பாதுகாப்பா இருக்கலாமே. அவ சொல்றா, அங்க ராஜா மோசமா இருக்கிறானே. ஏன்னா புலி கூட பசிக்காகத்தான் அடிச்சு திங்கும், ராஜாக்கள்லாம் அப்படி கிடையாது, சும்மா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். அவன் புலியை விட மட்டம். புலி பசி இல்லாத போது யாரையும் அடிச்சு போட்டுலாம் போகாது, பசி இருந்தா ஒரு அடி அடிக்கும் சாப்பிடும், அவ்வளவுதான். ராஜாக்கள் அப்படி இல்லை, என்னன்னா சும்மா அடிச்சு வைடா அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்க. அப்போ புலியை விட மோசமான ராஜா மட்டமானவன் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது கன்ஃபியூஷியஸ் சொல்ற அதே கருத்து. எவ்வளவு பாருங்க, உலகம் முழுக்க சிந்தனையாளர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. மகாபாரதத்துல வேத வியாசரும் இதே கருத்தை சொல்றார். விதுரர் சொல்றாரா, கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சியில இருக்கிறத விட புலிகள் வாழ்கிற காடு மேலானது அப்படின்னு கருதி நான் இங்க வந்துட்டேன். சித்தப்பா நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க எங்களோடய இருங்கள், எங்களுக்கு என்ன உணவு இருக்கோ அதை நீங்களும் சாப்பிட்டு கொண்டு இங்க இருங்கள்னு விதுரரோட தருமன் மகிழ்ச்சியா இருக்கிறான். அங்க திருதராஷ்டிரனுக்கு பொறுக்கல, தருமனும் இவனும் சேர்ந்துட்டான்னு வேற தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. எதிரிகளை ஒன்னா சேர விடக்கூடாதுடா, ஒன்னா சேர்ந்துட்டா பெரிய தப்பா போயிடும். போய் தம்பி விதுரனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருங்கோ, அங்க அவன் இருக்க வேண்டாம், நான் அவன் இல்லாம இருக்க முடியலன்னு சொன்னேன்னு கூட்டிட்டு வாங்க. சஞ்சயம் அப்படிங்கிறவனை அனுப்பிச்சான். விதுரருக்கும் திருதராஷ்டிரன் மேல ஒரு பைத்தியகார்த்தனமான பாசம், சகோதர பாசம். அவன் அயோக்கியன்னு தெரியும், தெரிஞ்சாலும் அந்த பாசத்தை விட முடியாது. இதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல். இப்ப சில பெண்ணுக்கு கணவன் அயோக்கியன்னு தெரியும், தெரியாமையா இருக்கும், எப்படி அந்த பாசத்தை விட முடியும்? அதே மாதிரி அண்ணன் தம்பியா பிறந்திருப்பாங்க, அண்ணன் மேல ஒரு கோபம் இருக்கும், அவன் ஏதாவது ஒரு தப்பான வழியில போயிருப்பான், எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
அறிவுரையெல்லாம் சொல்லலாம், அதுக்காக உறவு இல்லைன்னு கட் பண்ணிட்டு வந்துட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி விதுரனுக்கு திருதராஷ்டிரன் மேல ஒரு கண்மூடித்தனமான பாசம். எப்ப வந்து கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. சஞ்சயன் வந்த உடனே முதல் கேள்வி கேட்டான் விதுரன், திருதராஷ்டிரன் நல்லா இருக்கிறானா? இல்ல, நீ இல்லாம அவன் நல்லா இல்ல, உன்னை பார்க்கணும்னா இப்பவே வரேன்ட்டு போயிட்டேன். இவ்வளோ தத்துவம் பேசினவன் அவனால அந்த பாசம் விட்டுட்டு இருக்க முடியல. எங்க அண்ணன் விட்டு என்னால இருக்க முடியாது, நான் அவனுக்கு விழிகள் மாறி, ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு விழி புலன் கிடையாது, நான் தான் அவனுக்கு கண் மாதிரி, நான் இல்லைன்னா அவன் கஷ்டப்பட்டு போயிடுவான், நான் வந்துடுறேன் அப்படின்னு இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டான் விதுரன். அங்க போன புறம் துரியோதனால நிம்மதியா இருக்க முடியல. எப்படிங்க இருக்க முடியும்? இன்னொருத்தர் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறவன் யாராவது என்னைக்கா சந்தோஷமா இருக்க முடியுமா? இன்னைக்கு என்னன்னா அவன் சம்பாரிச்ச சொத்தோடையே அவன் சௌக்கியமா இருக்க முடியாத காலம் இப்பெல்லாம். ஏதோ நிம்மதியா 4 காசு சம்பாரிச்சோம் சௌக்கியமா இருந்தோம் அப்படின்னு இறக்க முடியாது. யாரா கடத்திட்டு போறான், பணத்தை கொண்டாங்கிறான், 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சுட்டு போடுவேங்கிறான். லட்சமா சம்பாரிச்சவங்க கூட கதையெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. யாரும் மகிழ்ச்சியா இருக்க முடியல. அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிச்சு ஒருத்தன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப துரியோதனன் கேட்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். கர்ணன் சொன்னா, இப்ப காட்டுல தானே இருக்கிறாங்க, படையோட போய் அவங்களை அடிச்சு கொன்னுட்டா. சகுனி சொன்னா, அப்படியெல்லாம் ஒருபோதும் அவங்க அந்த 12 ஆண்டு வனவாசங்கிற விதியெல்லாம் மீறி வரமாட்டாங்க, வந்தா அப்ப மறுபடியும் ஒருத்தர் சூதாடிக்கலாம். அப்ப பேக் பண்ணி அனுப்பிச்சுடலாம், அதை பத்தி நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நிலையில இப்படி இவர்கள் எல்லாம் மனம் விட்டு ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வியாச பகவான் அவர் வந்து எப்படின்னா, வியாசருக்கு என்னன்னா அந்த நூல் எழுதுகிற ஆசிரியரும் அவர் தான், இந்த குலத்துல மூத்தவனும் அவர் தான், அந்த குடும்பத்தில் அவர் தானே மூத்தவர். திருதராஷ்டிரனுக்கே அப்பாங்கிற ஸ்தானத்தில் அவர் தானே இருக்கிறாரு. அதனால வியாசர் வந்து திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்றார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்படின்னா, தான் அறிவுரை சொன்னா திருதராஷ்டிரன் கேட்க மாட்டான்னு அவருக்கு தெரியும், ஆனா சொல்றாரு, தெளிவா சொல்லிட்டே சொல்றார். நான் சொன்னா அந்த பையன் கேட்க மாட்டான், ஆனா நான் சொல்லுவேன். ஏன்? அது பெரிய மனுஷங்களுக்கு லட்சணம். கேட்டாலும் கேட்காட்டாலும் நாம சொல்லாம இருக்க கூடாது. அப்புறம் கேட்காம போனா அவனா வீணா போயிட்டான் அப்படின்னு ஆயிடுமே ஒழிய, அவன் கேட்க மாட்டாங்கிறதுக்காக நம்ம சொல்லாமே இருந்துடுறதா? சொல்ல வேண்டியதை சொல்லணுமா இல்லையா? அதான பெரிய மனிதனுக்குரிய பண்பு. அதுக்காக வியாச பகவான் அங்க புறப்பட்டு வந்தார். வந்து இவருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சார் திருதராஷ்டிரனுக்கு. ஏண்டாப்பா இப்படி நடந்துக்கிற, இப்படி எல்லாம் பிள்ளைகளை யாராவது காட்டுக்கு அனுப்புவார்களா? ஏன் உனக்கு புத்தி கெட்டு போச்சா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ற? தம்பி பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் இல்லையா? இந்த வம்சத்துல வரலையா? அவங்களை இப்படி எல்லாம் சோதிக்கலாமா? நீ செஞ்ச காரியம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? யாராவது சூதாடி சொத்துக்களை கொள்ளையடிப்பார்களா? இவையெல்லாம் சத்திரிய தர்மத்தோடு சேர்ந்ததா அப்படின்னு திருதராஷ்டிரன் அவனை பார்த்து வேத வியாசர் கேட்கிறார், இந்த பரம்பரைக்கு இது அடுக்குமான். அப்ப திருதராஷ்டிரன் அழறான், எனக்கு ஒண்ணு விருப்பமே இல்லை, தம்பி சொத்தை கொள்ளையடிக்கணும் ஆசை இல்லை, ஆனா என் பிள்ளைகளை என்னால வெறுக்க முடியல, திருத்த முடியல, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு குருதேவா, அவங்க கேட்கறதா தெரியல, ஆனா என்னால அந்த புத்திர பாசத்தை விட முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்களாவது புத்தி சொல்லுங்க, நீங்களாவது அறிவுரை சொல்லுங்க. அப்ப வியாசர் சொன்னார், நான் சொல்லி அவன் எப்படா கேட்க போறான்? பெத்தவன் நீ சொல்லியே கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்லியே கேட்க போறேன் அப்படின்னு ஒரு சரி சொல்றேன், நான் மாட்டேன், நான் சொல்றேன், நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போதே மைத்ரேயர்னு ஒரு மகரிஷி அங்க வருகிறார். வியாசர் அங்க இருக்கிறத கேள்விப்பட்டு மைத்ரேய மகரிஷின்னு ஒருவர் வந்தார். இந்த மைத்ரேய மகரிஷி காட்டுல கொஞ்ச நாள் இருந்து தருமனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். தருமன் அங்க காட்டுல எப்படி இருக்கிறான், சரி இவரை வச்சு சொல்ல வைப்போம். அதாவது எதிரி பலசாலின்னு தெரிஞ்சா கொஞ்சம் பயப்படுவானா இல்லையா இந்த துரியோதனை? இவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொன்னா இவன் கேட்க மாட்டான். எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, அதெல்லாம் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்காக என்ன முடிவு பண்ணார், பீமனுடைய பலம் என்ன அப்படிங்கறத துரியோதனுக்கு சொன்னா அந்த பையன் திருந்துவானோன்னு நினைச்சு மைத்ரேய மகரிஷி காட்டுல கிருமீரன் ஒரு அசுரன் வந்திருக்கிறான். அந்த கிருமீரன் அப்படிங்கிற அசுரனை பீமன் பொட்டலங்கட்டி கையில கொடுத்துட்டான். இந்த சாப்பாடு கட்டமுது பிசைகிற மாதிரி கிருமீரனை பிசைஞ்சு அப்படியே ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டான் ஒரு ஓரமா. அதாவது செத்ததுக்கு அப்புறம் பிண்டம் கொடுப்பாங்க, இவன் சாகடிச்சு அவனையே பிண்டமா கொடுத்துட்டான், ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டான் அந்த கிருமீரன் பீமன். இத மைத்ரேய மகரிஷியை விட்டு சொல்ல சொல்லுவோம், அதை கேட்டாலாவது துரியோதனுக்கு புத்தி வரும், பீமன் நம்மளை என்ன பண்ணுவாங்கிற பயம் வரும்னு, மகரிஷி இந்த துரியோதனுக்கு அறிவு வரும்படியா சொல்லுங்க, பீமன் எவ்வளவு பெரிய பலசாலி, கிருமீரனை என்ன பண்ணான்னு சொல்லுங்க சொல்லிட்டு வியாசர் இருந்து எழுந்து போயிட்டார். இந்த துரியோதன பேசும்போது அவர் இல்லை, எந்திரிச்சு வெளியே போயிட்டார். மைத்ரேய மகரிஷி சொல்ல ஆரம்பிச்சார், பீமனுக்கும் கிருமீரனுக்கும் எப்படி யுத்தம் நடந்தது, கிருமீரனை பீமன் என்ன பண்ணினா, எப்படி கொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் மைத்ரேய மகரிஷி.
துரியோதனை கேட்கலாமா இல்லையா? அவனுக்கு எரிச்சல். அவன் எதிரி புகழ சொல்ற போது கடுப்பு அவனுக்கு. சும்மா இல்லாம அப்பப்ப தொடைய தட்டிக்கிட்டே இருந்தான். தன்னுடைய தொடையை எப்படி தட்டிக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு தொடைய தட்டிக்கிட்டே இருந்தான். நீங்க பசங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா இப்படிமா பாத்திருக்கீங்களா? நம்ம யாராவது பசங்களுக்கு பிடிக்காத விஷயம் சொன்னா அதை ரீல் விடுறோமா நாம, அவன் அதை சுத்திக்கிறான் அப்படியே காட்டுவான் பையன். அப்புறம் நம்ம எப்பவாவது நம்ம பிள்ளைங்களை பத்தி வேற யாராவது பெரியவங்க சொல்லுவான், இந்த பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் பின்பக்கம் நின்று இப்படிமா கையண்டு போச்சான். நமக்கு அது அவனுக்கு தெரியுமா? அது அவருக்கு தெரிவிக்கிறானா? அவர் கையண்டு போச்சு, அவர் சொல்றது ஒண்ணு நம்பாதீங்க அப்படின்ட்டு போவான். இந்த மாதிரி கொனஸ்டையா பசங்க பண்ணாங்கன்னு வச்சுங்க, நீங்க அவன் என்ன பண்ணுவீங்க? சில பேருக்கு ஒரு இயல்பு இன்னொருத்தர் கேலி பண்றது. போட்டோ எடுக்கிற போதே பாத்தீங்கன்னா சில பேர் மரியாதையா நிக்க மாட்டான், அந்த ரெண்டு கையை கொம்பு மாதிரி காட்டுவான், பூதம் பிசாசி மாதிரி. போட்டோ எடுக்க போனா ரெண்டு கையை எடுத்து மேல தூக்கி காட்டுவான். இப்ப கொனஸ்ட பிடிச்ச பசங்க நிறைய பேர் இருக்கிறான் உலகத்துல. அது மாதிரி துரியோதனை சொல்ல சொல்ல இந்த கிண்டல் அடிச்சுக்கிட்டு தொடைய தட்டிக்கிட்டே இருந்தான். பெரியவங்க முன்னாடி தொடை தட்டி பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு அது ஒத்து வராது. மைத்ரேய மகரிஷி ரொம்ப பெரியவர், தபோபலம் உடையவர். இவன் திருந்தணும்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறார். இவன் சும்மா இல்லாம தொடைய தட்டிக்கிட்டான். சொல்லுங்க சொல்லுங்க தொடைய தட்டினா எரிச்சல சொல்லிட்டார். எந்த தொடைய தட்டுறியோ அது வழியாவே உன் உயிர் பிரியட்டும் போடான்ட்டு. அவன் பேசிக்கிட்டே இருக்கிற, மரியாதை இல்லாம தொடைய தட்டிக்கிட்டே இருக்கிறிய, இந்த தொட வழியாகவே பிரிந்து உன் உயிர் வெளியில போகட்டும் சபிச்சார். திருதராஷ்டிரன் தடால்னு காலில் விழுந்தான். இது நீராவது புத்தி சொல்லி காப்பாத்துவீர்னா நீர் வேற சாபத்தை கூடுதலா கொடுத்துட்டு போறீரு, என் பிள்ளைய காப்பாற்ற கூடாதா அப்படின்னு. மைத்ரேயர் கொஞ்சம் அடக்கிக்கிட்டார். எனக்கு கோவம் வந்துருச்சுப்பா, நான் சாபம் கொடுத்துட்டேன், இப்போ ஒண்ணு கெட்டு போல, என் சாபத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன், ஆனா உன் பிள்ளைய ஒண்ணு பண்ண சொல். என்ன அநீதியா சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காருல, காட்டுல போய் பாண்டவர்கள் இடத்துல ஆட்சியை கொடுத்துற சொல்லு, தருமன் கிட்ட ஆட்சியை கொடுத்து மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் என் சாபத்தை திரும்பி வாங்கிக்கிறேன், எனக்கு கெடுதல் வந்தாலும் கவலை இல்லை, நான் திரும்பி வாங்கிக்கிறேன், உன் பிள்ளைய மன்னிப்பு கேட்க சொல்லு. துரியோதனை எந்திரிச்சு போயிட்டான். நான் என்ன அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, இந்த தொட வழியா உயிர் போய் செத்தாலும் சாவினை ஒழிய நான் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்த அகங்காரம், அவன் அழிஞ்சதுக்கு பெரிய காரணமே அந்த அகங்காரம் தான். இப்படி முனிவர்கள் அறிவுரை சொல்லுகிற போது கூட கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் காட்டுல இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த காட்டுல வாழுகிற போது கண்ணன் மற்ற ராஜாக்கள் எல்லாரும் இவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கும் போது உறவினர்களை போய் பார்க்கணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பருப்புக்கு போகலைனாலும் நெருப்புக்கு போகணும்னு ஒரு பழமொழி சொல்லுவான். நம்ம உறவுல கல்யாணம் ஆகுது, கல்யாணம்னா பருப்புனா கல்யாணம் அர்த்தம். ஏன்னா பருப்பு இல்லாத கல்யாணமான ஒரு பழமொழி சொல்லுவான் இல்லையா? அதனால கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போலேனா கூட பெரிய தப்பு கிடையாது, நல்லதுக்கு போலேனாலும் பரவாயில்லை. நெருப்புக்கு போகணும்பா, துக்கத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்னா அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் ஆறுதலா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் இல்லையா, உறவுக்காரங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அதனால இப்போ காட்டிலே தருமனும் பீமனும் மற்றவர்களும் இப்ப வறுமையில இருக்கிறார்கள், நம்ம ஆறுதல் சொல்லணும்னு நிறைய ராஜாக்கள் அரசர்கள் வந்து பாக்குறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு இல்லையா, என்ன உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு எல்லா அரசர்களும் வந்து மரியாதை நிமித்தமா பாக்குறாங்க. கட்ரிஸ் தருமன் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறான், யாரும் உனக்கு ஒன்றும் உதவி வேண்டியது இல்லை, காட்டில் இருக்கிறதுக்கு என்ன உதவி வேண்டி இருக்கு, எல்லாரையும் பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப கண்ண பெருமானே வந்து சேருகிறார் அந்த இடத்துல. அப்ப அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா நீ எவ்வளவு பெரியவன், ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய நண்பன், நீ எங்களுக்கு நண்பனா இருக்கிற போது எங்க கதி எப்படி ஆயிப்போச்சு பத்தியா, காட்டுல வந்து சோத்துக்கு இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம், அட்சய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், நீர் எவ்வளவு பெரிய தபோபலம் உடையவர், எவ்வளவு பெரிய அருளாளர், இறைவர், பலசாலி, எங்களுக்கு இந்த கதி வரலாமா, இது நியாயமா அப்படி. அப்ப கண்ணன் சொன்னா, நீ நானும் நெருங்கிய நண்பர்கள், நர நாராயணன், நீ நாராயணன் நான் நாராயணன், நீ நரன், ரெண்டு பேரும் பல ஜென்ம காலமா தொடர்போடு இருக்கிறோம். அதனால உனக்கு ஒரு கெடுதல்னா அந்த எனக்கு தாண்டா கெடுதல், கவலைப்படாதே, உன் துக்கத்தை நான் நீக்குவேன், உன்னை அப்படி நான் விட்டுட மாட்டேன், உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரி. அப்ப திரௌபதி கேட்டா, கண்ணா நீ இதெல்லாம் இப்ப பேசுற, நான் கூந்தல் விரித்து கஷ்டப்பட்டு சபையில கோவிந்தா கோவிந்தா என்று அலறினேனே, ஏன் அப்ப வரல? நீங்க கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவ கோவிந்தா கோவிந்தா என்று அலறிய போது புடவைதான் வந்ததே ஒழிய கிருஷ்ணன் வரல. அவ கேட்கிறா, நான் அலர்னல்ல, நீ வரல, வந்திருக்கலாம்ல, வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்திருக்கலாமா இல்லையா, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டி இருக்கலாமா இல்லையா, நீ ஏன் அப்போ வரலன்னு. கண்ணன் சொன்ன காரணம் வேற, ஆனா சொல்ல வந்த காரணம் வேற. கண்ணன் ஏன் வரல தெரியுமா, வந்தா உத தர்மன் மேலதான் விழும். ஏன் பொண்டாட்டி வச்சு சூதாடுவானே, அப்புறம் அவ அலறுவானே, இந்த தப்புக்கெல்லாம் மூல காரணம் இவன் தானே. அப்ப முதல் அடி யாருக்கு விழணும், முதல் அடி தர்மனுக்கு விழணும். அதை செய்யறதுக்கு கிருஷ்ணனுக்கு இஷ்டம் இல்லை, இவனை வந்து எப்படி அடிக்கிறது, அதான் வரல. இதுதான் உண்மையான காரணம். இவன் பண்ண தப்புக்கு முதல்ல இவன் தான் அடி வாங்கணும். அப்ப இவனை அடிக்காம அவனை போய் அடிக்க முடியாது, அது நியாயம் அல்ல, வரல.
ஆனா இது சொல்ல முடியுமா? நான் தருமனை தான் அடிச்சா முதல்ல அடிக்கணும்னு சொல்ல முடியுமா? அவன் ஒரு காரணம் சொன்னான் பாருங்க, ரொம்ப டாப் கிளாஸா ஒரு காரணம் சொன்னான். என்னன்னா, என்னோட நாட்டுல சாலுவன் ஒருத்தன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான், நான் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நீ என்ன கூப்பிட்ட போது நான் அந்த சண்டையில இருந்ததால நான் வர முடியாம போச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்ல வேண்டியது தானே, காரணம் சொல்லிட்டேன். அதனால்தான் வைணவ உரையாசிரியர்கள் எழுதுவார்கள், திரௌபதிக்கு புடவை சுரந்த போது கண்ணன் வரவில்லை, புடவை சுரந்தது திருநாமம் இரு. பகவானுடைய நாமத்துக்கு பலம் ஜாஸ்தி, நாமமே எல்லாத்தையும் செஞ்சுடும், கடவுளுடைய பெயர். இப்போ சில ரொம்ப விஐபியா இருக்கிறவங்க நம்ம கூட வந்து ஒத்துழைக்கணும் அவசியம் இல்லை, அங்க போய் பாருங்க, ஏதாவது தேவைப்பட்டா என் பேரை யூஸ் பண்ணிக்கங்க, என் பேரை யூஸ் பண்ணிக்கங்க அப்படி. அவன் சார் அவர் அனுப்பிச்சார், அப்படியா வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் சமாச்சாரம் அப்படிம்பாங்க. அது வரைக்கும் நிக்க வச்சு பேசினவன் மரியாதை எல்லாம் பேசினவங்க கூட அவர் தான் சார் அனுப்பிச்சாருன்னா உட்காருங்க 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 அப்படிம்பாங்க. அவர் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் பேர் பல வேலையை செய்யும். அது மாதிரி கண்ணன் வரலையா, கண்ணனுடைய பெயர் அந்த புடவை கொடுத்ததான், புடவை சுரந்தது திருநாமம் இரு அப்படின்னு. அப்புறம் கண்ணபெருமான் சொல்றான், சரி இப்ப எல்லாம் நடந்து போச்சு, நீங்கள் ஒன்னும் வருத்தப்படாதீர்கள், எல்லாருடைய துயரங்களும் நீங்கும். சரி, அவங்கவுங்க குழந்தைகளோட இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அபிமன்யு உட்பட அப்புறம் பலவேறு எல்லா உறவினர்கள் உட்பட எல்லாரும் அங்க இருக்கிறார்கள், இது எங்க போய் முடியறது? உடனே கண்ணபிரான் சொன்னா, பாண்டவரோட விடைபெற்று போகிற போது அபிமன்யவும் சுபத்ராவையும் நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஒரு கஷ்டமான காலத்துல குடும்பத்தினுடைய உறவுகளை அழைச்சிட்டு போயிடுவான். ஒரு கணவனே இப்ப வச்சுங்க, இப்ப ஸ்ட்ரைக் நடந்தது, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிற போது ஒரு தீபாவளி கிழமை ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி எல்லாரும் சௌக்கியமா இருக்க முடியும், சாப்பிட முடியுமா? அப்ப என்ன பண்ணுவான், அந்த பொண்டாட்டியோட அண்ணன் தம்பி யாராவது வந்து நான் கூட்டிட்டு போயிடுறான் அவளை வீட்டுக்கு, அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும். இது ஒரு மரபு இருக்கா இல்லையா? கஷ்டப்படுற போது கணவன் வீட்டிலேயே விட்டுட்டு போக மாட்டாங்க. நான் வேணா குழந்தைங்களை அழைச்சிட்டு போறேனே, குழந்தைங்களாம் இங்க இருக்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே, இதெல்லாம் ஒரு பண்பு. அதே மாதிரி அர்ஜுனன் மனைவி சுபத்ரா இருக்கா இல்லையா, சுபத்ரா அபிமன்யு புத்திரன் இருக்கான் இல்லையா, அவனை எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இப்படி சொன்ன உடனே அவங்கவுங்க உறவுல அழைச்சிட்டு போறாங்க. திருஷ்டத்யுமன் திரௌபதியோட புதல்வர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டான். திருஷ்டகேது தன் தங்கையான கரேணுமதி யாரு அப்படின்னு கேட்டா நக்கலனுடைய மனைவி. இப்படி ஒவ்வொருவருடைய மற்ற அந்த மனைவி, அந்த குழந்தைகள், அவர்கள் எல்லாம் அவங்கவுங்க உறவுக்காரர்கள் அழைத்துக் கொண்டு விட்டார். இதுவே ரொம்ப நிம்மதி. பாதி பர்டன் போனாலே நிம்மதியா இருக்கலாம் இல்ல, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறது. நான் ஒரு தேரி சொல்வேன், நீங்க கோச்ச கூடாது. நம்ம நாட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, பார்க்க வர்றவன் தான் பெரிய ஹிம்சை. அவன் என்னமோ ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறான், அவனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் ஈஸியா யாரோ கலக்கி கொடுப்பாங்க, இல்ல என்னத்தையோ உனக்கு பிரெட் கிட்ட கொடுத்துட்டு எதிர்த்தாப்புல ஒரு கேன்டீன்ல என்னத்தையோ வாங்கி கூட இருக்கிறவன் சாப்பிட்டுட்டு பேசாம போயிடுவான். இந்த பார்க்க வர பெட்டாலியன் வரிசையா வந்து இதுக்கு ஹார்லிக்ஸ் கலக்கி கொடுத்து, ஒன்னு காப்பி, ஒன்னு டீ, ஒன்னு மசால் வடை, ஒன்னு சோறு, ஒன்னு டிஃபனு, இந்த பார்க்க வர பிசாசங்களை சமாளிக்கிறதுக்கு பாருங்க பெரிய அவஸ்தை. சில விஷயத்துல நம்ம மக்களுக்கு இது கம்மிங்க. நாம போனா ஒருத்தருக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது, ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா ஒரு தொந்தரவா இருக்கக்கூடாது. இன்னும் சில பேர், நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அவன் எதுவும் எனக்கு கொடுக்கலங்கிறான். நல்ல வேளை அவன் உனக்கு வியாதியை கொடுக்காம இருக்கிறானே, அதுவே பெரிய சமாச்சாரம் இல்லையா? அவனுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷனை ஒன்றல்ல ஏற்றி வச்சானா உன் நிலைமை என்ன ஆகும்? ஆஸ்பத்திரிக்கு போனோமா, 2 நிமிஷம் பார்த்தோமா, வந்துட்டுங்களா, உடம்பு தேரட்டும், வீட்டுல வந்து பாக்குறேன்னு வந்துடணும். சில பேர் அங்க உட்காந்து மசாலா வடையை கடிச்சுக்கிட்டு அவனே திங்க முடியாம இருக்கிறான். இது கேன்டீன்ல இருந்து வாங்கிட்டு வந்து அவன் எதிர்த்தாப்புல கடிச்சுக்கிட்டு, ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிட்டு, ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சுக்கிட்டு, அந்த ரூமையே கேன்டீன் மாதிரி ஆக்கி தங்கி இருக்கிற ரூமை. இந்த இங்கீதமே நம்ம ஜனங்களுக்கு தெரியாது இல்லைங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோமா பார்த்தோமா, மேல்நாட்டுக்காரன் நல்ல பழக்கம், பூங்கொத்து கொடுப்பான். வெஸ்டர்னஸ் ஒரு பூங்கொத்து கொடுப்பான், ஒரு கார்டு கொடுப்பான். நீங்க பெட்ல எல்லாம் கார்டு தொங்க விடுவான், என்ன கெட் வெல் சூன், உடம்பு சீக்கிரமா சரியாகட்டும் அப்படின்னு ஒரு கார்டு மாட்டிட்டு போவான். அவ்வளவுதான், கார்டு கொடுப்பான், பூங்கொத்து கொடுப்பான். அங்க உட்காந்து பிஸ்கோத்து காப்பி இப்பெல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்த நாஸ்தி ஆக்குற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு அந்த இங்கேயுமே கிடையாது. நோயை பொறுத்துக்கலாம், வியாதியை பொறுத்துக்கலாம். இந்த பார்க்க வர பிசாசுகளை எப்படி பொறுத்துக்கிறது? அது ஒரு பெரிய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பெரிய வேலையா இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன், காட்டுல இவங்க கஷ்டப்படுறான், எல்லாம் கூட்டமா வந்து பார்க்க வரேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா இவங்க நிலைமை இன்னும் கஷ்டமா இல்ல போயிடும். இதே மாதிரி இன்னொன்னு இருக்குங்க, இந்த வெளிநாடு சில பேர் புறப்படுவான். இந்த வெளிநாடு புறப்படுறவனை பார்க்க வழி அனுப்ப வரேன்னு வந்து எல்லாம் உட்காந்து அடிக்கிற கூத்து இருக்கு. அவனே மறுநாள் அமெரிக்கா போற அவசரத்தில் இருக்கிறான், பாஸ்போர்ட் எடுத்தமா, பணத்தை எடுத்தமா, அத்தை எடுத்தமா, இத்த எடுத்தமா எல்லாம் வந்து வழி அனுப்ப வராங்களாம். வீடே ரொம்ப வழிஞ்சு, நடக்க இடம் இல்லாம, அவன் பேக் பண்ண விடாம, பெட்டியை மூட விடாம, அங்க அந்த அந்த அங்க இந்த ஊறுகாய அங்க யாத்தையாவது கொடுத்துரு, இந்த உப்பு பொடியை கொடுத்துரு, இந்த மிளகா பொடியை கொடுத்துரு அப்படின்னு அவனை கொன்னு குழிய விட்டு இறக்கி வெளிநாட்டுக்கு போறவனை நிம்மதியா போக விடாதபடி
30 கிலோ கொண்டு போலான்னு சட்டம், 60 கிலோ இலவசமா இதுங்கெல்லாம் ஏற்றி விட்டு, அதாவது ஒரு சின்ன இன்னொருவருடைய கஷ்டம் அப்படிங்கறதே நமக்கு தெரியறதே கிடையாது. அவன் என்னமோ பிரயாணம் பண்றானா, சௌக்கியமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா, வரட்டுமா புறட்டு போயிடும். அங்கேயே டேரா போட்டு, இன்னும் எல்லா ஊர்ல இருந்தெல்லாம் வந்து இவனை வழி அனுப்ப வரையன்னு 3 நாள் அங்கேயே வந்து உட்காந்து டேரா போட்டு, எல்லாம் இங்க கல்யாண நாள் அப்படித்தான், கருமாதி நாள் அப்படித்தான். நீங்க மெட்ராஸ்ல அவன் வீடு எவ்வளவு பெருசு, பிளாட் எல்லாம் சின்ன சின்ன வீடு வச்சிருக்கான், தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது, குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது, குளிக்க தண்ணி கிடையாது. எவனாவது மண்டையை போட்டா ஊர்ல இருந்து வந்து 10 நாள் எல்லாம் அங்க உட்காந்து இதுங்களுக்கு இட்லி அவிச்சு கொட்டி, அதுங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுத்து. மக்களுடைய மனோபாவம் மாறணும். எந்த காலத்திலும் கஷ்டப்படுகிற ஒருவருக்கு நாம இம்மி கூட பாரமா இருக்கக்கூடாது, ஒரு இம்மி கூட இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவரை கஷ்டப்படுத்தாம நம்ம உலகத்துல வாழறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தெய்வ பிறவிகளாக மாறுகிறோம்னு அர்த்தம். ஒரு இம்மி இன்னொருத்தர் கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த கொள்கையெல்லாம் வகுத்துக்கணும். நம்மால ஒருத்தர் ஒரு இம்மி கஷ்டப்பட்டாங்கன்ற ஒரு நிலைமை வரவே கூடாது. பிறர் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளவும். இதெல்லாம் பாரதத்துல குறிப்பு இருக்குதுங்க, நாம தான் அதை சரியா படிக்கல. பாரதம் சொன்னவங்க எல்லாம் கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணனே சொன்னாங்களே ஒழிய மனுஷன் உருப்படுறதுக்கு 100 விஷயம் இருக்கு, அதை யாரும் சொல்ல மாட்டேன்ட்டான். நீங்க கும்பிடுங்க, கிருஷ்ணனை கும்பிட வேணாம், நானும் தான் கிருஷ்ணனை கும்பிடுறவன் கும்பிடணும். கிருஷ்ணனை கும்பிட்டா மட்டும் போடுவேன், கும்பிடுறவன் யோகியமா இருக்கவனா? கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லிட்டு ஊரை கொள்ளையடிச்சா, கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லிட்டு சூதாடிக்கிட்டு உட்காந்துருந்தா, கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லி பாட்டிலா எடுத்து குடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா, அப்புறம் என்ன கிருஷ்ணன்? கிருஷ்ணனை சொன்னீங்கன்னா வாழ்க்கை மாறணுமா இல்லையா? இம்மியாவது வாழ்க்கை உயரலன்னு சொன்னா அப்புறம் எத்தனை கிருஷ்ணன் கோயில் வந்து என்ன பிரயோஜனம்? துன்பப்படுகிறவர்கள் மேற்கொண்டு துன்பப்படாதபடி நடந்து கொள்வது பண்பாடு. எல்லாம் வந்தாங்க, யார் யாரை கூட்டிட்டு போக முடியுமோ அவங்க கூட்டிட்டு புறப்பட்டாங்க. ஏன் உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? நீங்க 5 பேர் பரவாயில்ல, காட்டுல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த பிள்ளைகள் எதுக்கு, இந்த பெண்ணுங்கள் எதற்கு? அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் அழைத்து கொண்டு புறப்படுகிறார்கள். தருமனுக்கு ரொம்ப நிம்மதி. அப்பாடா, நாம கஷ்டப்படுற நேரத்தில் இந்த குழந்தைகளையும் வேற கஷ்டப்பட வைக்க வேண்டி இருந்தது, நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படி. பிறகு பாண்டவர்கள் துவைத்த வனம் அப்படிங்கிற ஒரு வனத்துல போய் தங்குகிறார்கள். துவைத்த வனம், துவி அப்படின்னா சோக மேகங்களாகிய 2, அதாவது சோகம் நீங்கிய வனம் அப்படின்னு அர்த்தம். அதுக்குரிய அந்த துவீதம் அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம். அது ரொம்ப அழகான நிறைய நீர்நிலைகள் நிறைந்த வனம். அங்கே தங்கி இருக்கிறார்கள். அப்ப பேச்சு வேற ஒன்னும் பொழுதுபோக்கு இல்லை, எல்லாம் கணவன் மனைவி எல்லாரும் உட்கார்ந்து அரட்டை அடிச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இது கூட சொல்றது, கணவன் மனைவி எல்லாம் நிறைய மனம் விட்டு பேசினாதான் நல்லது. ஒரு வீட்டுல வாய்ப்பு இருக்கிற போது உட்கார்ந்து நல்ல சந்தோஷமா மனம் விட்டு பேசணும். இப்படி நடந்து போச்சு, இப்படி நடக்கலாமே, இப்படி பண்ணலாமே. பல பேர் வீட்டுல பார்த்தா பல பேர் பேசவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவாங்க, என்ன பேசாம இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. எதுக்கு குடும்பம்? பேசாம இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை அப்படி. சில புருஷன் சும்மா விட மாட்டான். நீ சும்மாவே இருக்கிறே, ஏன் அனாவசியமா என் வாயை கிளற, இப்படிதான் நீ கிளறுவ, அப்புறமா நான் சண்டை போட்டேன்னு சொல்வேன். அது வானா இருந்தாலும் நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். வாயவே திறக்க, வாயை திறந்தாலும் வம்பு, வாயை திறக்கலனாலும் வம்பு. நீங்க சைக்காலஜில சொல்றான், மன அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பேச பேசத்தான் குறையும். பேசும், மனம் விட்டு பேசும். அட மனைவியே 2 கடுஞ்சொல் சொன்னா சொல்லிட்டு போற, அவ யார்கிட்ட சொல்வா? புருஷன் நினைக்கணும், இவ வேற யாரையும் திட்ட முடியுமா? அவ திட்டுறதுக்கு நாம ஒருத்தர் தான் ஆட்டுக்கிறோம், திட்டிட்டு போறா, இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்ப வெளியில போய் திட்டினா பிரச்சனையா போயிடும், எதிர் வீட்டுல திட்டினா கலட்டாவா போயிடும், நம்மள திட்டினா இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படி ஒரு பெருந்தன்மை புருஷனுக்கு இருக்கணும். அது புருஷனும் கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னா, ஆமா இது வேற எங்க வாயை திறக்கும், இங்க தானே திறக்கும், திறந்துட்டு போகுதுன்னு பேசாம அந்தமா விட்டு கொடுக்கலாம். வனத்துல உட்கார்ந்து எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு பிரச்சனை வந்து, அப்ப மெதுவா திரௌபதி ஒரு வார்த்தை சொன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னு கேட்டான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். தருமர் சொன்னார், என்ன சந்தேகம் சொல்லு அப்படின்னா, கோபம் சிறந்ததா சாந்தம் சிறந்ததா? அவன் சீன்றா பாருங்க தருமரை. ஏன்னா அவர் சாந்தமே வடிவமா எப்ப பார்த்தாலும் இருந்தவர், பொண்டாட்டி கையை பிடிச்சி எழுந்தவர், சாந்தமே வடிவமா உட்கார்ந்து இருந்தவர். அதுக்காக அவர் ஒரு குத்துறா நாசுக்கா. அப்ப கேட்டா, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்னா, இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இவன் ஒரு பெரிய அறிவாளி மாதிரி இப்படி மேல வச்சு அப்புறம் கீழே தள்ளனாதான் திருப்தியா இருக்கும். அதுக்காக அந்த அம்மா மெதுவா ஆரம்பிச்சா, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், என்ன கேளுன்னு. எனக்கு ஒரு டவுட், அதாவது கோபம் சிறந்ததா சாந்தம் சிறந்ததா அப்படி. இவர் ஏதாவது பதில் சொல்லணும்ல. தருமர் சொன்னார், அதை ஒரு முடிவா சொல்ல முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல கோபம் சிறந்ததா இருக்கும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல சாந்தம் சிறந்ததா இருக்கும். இது எல்லாருக்கும். ஆனா என்ன பொறுத்தளவுல எப்பவுமே சாந்தம் சிறந்ததுன்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா என்ன பொறுத்தளவுல எப்போதும் சாந்தம் சிறந்தது. இப்ப மறுபடியும் அவரை சீண்டணும். அதுக்காக திரௌபதி சொன்னா, இல்ல எங்க அப்பா அரண்மனைக்கு ரிஷிகள்லாம் வருவார்கள். சரி, யாகங்கள்லாம் முடிச்சுட்டு இது மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய சர்ச்சை பண்ணுவார்கள். சரி,
அப்போ ஒரு உரையாடலை சொன்னார்கள். அதாவது பிரகலாதருக்கும் மகாபலிக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் பத்தி. பிரகலாதன் உங்களுக்கு தெரியும், மகாபலி சக்கரவர்த்தி பாட்டனார். மகாபலிக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்குது. இதை எங்க வீட்டுக்கு வந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க. நான் சொல்லலாமா அப்படின்னா, சொல்லு. அந்த குழந்தை கேட்கிறான், பொறுமை மேலானதா கோபம் மேலானதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பாட்டனார் என்ன சொன்னார், குழந்தாய் பச்சை தண்ணியில குளிக்கலாமா வெந்நீர்ல குளிக்கலாமான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? என்ன காலம்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? குளிர் காலமா இருந்தா வெந்நீர்ல குளிக்கலாம், வெயில் காலமா இருந்தா பச்சனில குளிக்கலாம். பொதுவா கேட்க முடியுமா பச்சனில குளிக்கிறதா வெந்நீர்ல குளிக்கிறதா ஒரு கேள்வி கேட்க முடியுமா? அது மாதிரி நீ கேட்கற. சில சமயத்துல கோபப்படணும், சில சமயத்துல பொறுமையா இருக்கணும், எப்பப்ப எப்படி எப்படி இருக்கணுமோ அப்ப அப்படி இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த சொல்லிட்டு சொல்றார், தண்ணீரை அளவாக சூடு பண்ணி குளிக்கிற மாதிரி, எப்படி எப்படி தண்ணீரை அளவா சூடு பண்ணி குளிக்கிற மாதிரி கோபத்தை அளவா கையாளணும். கோபம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி, எலக்ட்ரிசிட்டி மாதிரி, அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணுமா. அப்படி பண்ணிட்டா பிரச்சனை வராது அப்படின்னு பிரகலாதனுக்கு அவங்க பாட்டனார் மகாபலி சக்கரவர்த்தி சொன்னதா எங்க அரண்மனையில வந்த ரிஷிகள்லாம் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னா திரௌபதி. என்ன அர்த்தம்? கொஞ்சம் அளவா ரோஷப்பட்டா தப்பு இல்லை, நீ அளவா ரோஷப்பட மாட்டேங்கிறேன்னு தருமனை குத்தி காட்டுற. பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு அதான் தெரியும் அப்படி. பெண்கள் சாமர்த்தியமே என்னன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை யாரோ சொன்னதான் சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படிதான் அவங்க கூட சொன்னாங்க, வாங்குறதா இருந்தா இப்பவே வாங்கலாம் தான் நல்லதுன்னு அந்த அக்கா கூட சொன்னாங்க. யார் யார் சொன்னாங்கன்றுவாங்க, யாரு என்னன்னு பிரச்சனை வராது. அப்படிதான் சொல்லிக்கிறாங்கன்னு பொதுவா சொல்லிட்டா கேட்க முடியாது. இதே மாதிரி திரௌபதி பேசுறா, இப்படித்தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. இப்ப தருமர் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் சொன்னார், என்ன பொறுத்த அளவில் எப்பவுமே சமாதானம் தான், சாந்தம் தான், கோபமே எனக்கு பிடிக்காதுன்னு. இந்த இடத்துல நமக்கு இந்த கேள்வி வரும், எங்க எப்பவுமே கோபப்படுறதா கோபப்படுறது இல்லையானா? இவங்க பேசினது இருக்கட்டும், நாம ஒரு முடிவுக்கு வரவா? நம்ம கோபமே இல்லாம வாழலாம் தான், ஆனா கோபமே இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதை எழுதுறான் பாருங்க, கோபமே இல்லாம சமாதானமா இந்த தருமன் இருக்கிறானே அவன் குளிர்ச்சியானவன் அர்த்தம் இல்லையா? அது சந்தனத்தின் குளிர்ச்சி அல்ல, பிணத்தின் குளிர்ச்சி. பிணம் சில்லுன்னு இருக்கும், தொட்டு பார்த்துட்டா இருக்க முடியும்? சந்தனம் சில்லுன்னு இருக்கும், தொட்டு பார்க்கலாம். பணத்தை எப்படி தொட்டு பார்க்கறது? அப்ப கோபத்துல சொல்றா திரௌபதி, இது உம்முடைய கோபமின்மை சந்தனத்தின் குளிர்ச்சி அல்ல, சவத்தின் குளிர்ச்சி. இது எப்படி டாலரேட் பண்ண முடியும்? ஒரு இடத்துல கோவப்பட வேண்டியதுல கோவப்படணும், இது ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு ஒரு புஸ்தகம் போட முடியுமா? தமிழ்வாணன் எல்லாத்துக்கும் புஸ்தகம் போட்டிருக்காரு. வீடு கட்டுவது எப்படி, ஜாதகம் பார்ப்பது எப்படி, அது கட்டுவது எப்படி, இது கட்டுவது எப்படி, நிறைய எழுதியிருக்கிறார். அது மாதிரி கோபப்படுவது எப்படி? காலை 8 முதல் 8:45 வரை கோபப்படலாம். மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவதற்கு முன்பு கோபப்படக்கூடாது. அப்புறம் 3-5 இன்டர்வல், 5:15 5:45 வேண்டால் மறுபடியும் கோபப்படலாம். கோபத்துக்கு என்ன நேரமா போட்டு கோபப்பட முடியும்? இல்ல. யாராவது கொலை செய்ய வந்தால் கோவப்படலாம், சவுக்கால் அடித்தால் கோவப்படலாம், ஆனால் அதே சமயம் குச்சியால் அடித்தால் கோவப்பட வேண்டாம். விளம்பர முடியுமா? எப்ப கோவப்படுறது, எப்ப கோவப்படாம இருக்கிறது, இதுக்கு ஒரு தியரி வேணும். பஞ்சதந்திர கதைகள்னு இருக்கு. பஞ்சதந்திர கதைகள்ல வாழ்க்கைக்கு வேண்டிய நீதிகள்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். மனுஷன் எப்ப பரபரப்பா இருக்கணும், எப்ப பரபரப்பா இருக்கக்கூடாது, எப்ப சாந்தமா இருக்கணும், எப்ப பொறுமையா இருக்கணும், எப்ப அவசரமா இருக்கணும். நீங்க எப்பவுமே பொறுமையா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு மரியாதையே படும். எப்பவுமே பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும் உலகத்துல. எப்போ அவசரப்படணும், எப்ப ஆத்திரப்படணும், அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. பாருங்களேன், பஞ்சதந்திர கதை. ஒரு குரங்கு தோட்டம் போட்டது. குரங்கு போடுமான்னு கேக்குறீங்களா? கதை தானே. ஒரு குரங்கு, அதுவும் எப்படின்னா பேங்க்ல லோன் வாங்கி போட்டது. ஒன்னும் முளைக்கல. பின்ன எப்படி முளைக்கும்? பேங்க்ல லோன் வாங்கி போட்டது, ஒன்னும் முளைக்கவே இல்லை. குட்டி குரங்கு, இத்தனைக்கு ரொம்ப சின்ன குரங்கு. அது ரொம்ப அழ ஆரம்பிச்சு, நான் இவ்வளவு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி எனக்கு ஒன்னும் முளைக்கவே இல்லை அப்படின்னு அழுது. பெரிய குரங்கு வந்தது, ஒரு ஆறுதல் சொல்லுச்சு, நீ குட்டி குரங்கு தானே, அந்த தண்ணியெல்லாம் ஊத்திருக்க மாட்டேன் விதைக்கு, அதான் முளைக்கல அப்படின்னு. உடனே இந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு, ஒரு விதைக்கு 8 பக்கெட் தண்ணி ஊத்துவேன், ஒரு விதைக்கு 8 பக்கெட் தண்ணி ஊத்துவேன், டெய்லி ஊத்துவேன், காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஊத்துவேன். உடனே பெரிய குரங்கு சொல்லிச்சு, ஐயோ அழுகி போச்சு, அழுகி போச்சு, நீ இப்படி 8 பக்கெட் தண்ணி ஊத்தினா விதை என்ன ஆகும், அதான் அழுகி போயிருக்கும். குட்டி குரங்கு சொல்லிச்சு, அது அழுகவே இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் தினம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் நினைச்சேன்.
ஒரு குட்டி குரங்கு டெய்லி விதையை எடுத்து எடுத்து பார்த்தா அப்புறம் அது முளைக்குமா? விதைன்னு போட்டா அது முளைக்கிற வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அது விட்டு பூமியில 1 மாசமோ 1.5 மாசமோ 2 மாசமோ அந்த பூமியில அது ஊனி அது உப்பி வெடிச்சு உள்ள இருந்து வெளியில வரணும். இதுக்கு விதை உறக்க காலம், அது முடிஞ்சு வெளியில வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணுமா இல்லையா? பொறுமை இல்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்காது. வாழ்க்கையிலேயே அப்படித்தான். சில விஷயத்துக்கு பொறுமை இல்லை அப்படின்னா சில பேர் எவ்வளவு பரப்பர அப்படிமா நினைச்ச உடனே எல்லாம் நடந்துடணும். எப்படி நடக்கும்? ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலத்துல நடக்கும். சில விஷயம் 2 மாசத்துல நடக்கும், சில விஷயம் 6 மாசத்துல நடக்கும், சில விஷயம் 1.5 வருஷத்துல நடக்கும். இந்த பசங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு அவங்க போன உடனே பஸ் வந்துடணும், போன உடனே காரியம் நடந்துடணும். முதல் தடவை போன உடனே வேலை கொடுக்க வேண்டிய வேலையை கொடுத்துடணும். முதல் தடவை போன உடனே அவங்க வேணுங்கிற துணி அந்த கடையில் செலக்ட் ஆகி அப்படியே தையக்கல்ல கொடுத்து தையக்கல்ல எல்லாரையும் விட்டுட்டு முதல்ல இவங்களுக்கு மட்டும் தச்சு இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துடணும். ஏன் அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது கடைக்காரர் இருக்கு. அவன் சொல்லுவான் 1 வாரம் கழிச்சு வாங்கோ அப்படின்னா 1 வாரம் ஆகுமா? இந்த புது துணி போட நான் போட்டு பார்க்க வேணாமா? 1 வாரம் ஆகுங்கிறியே. ஒரு பரபரப்பு வாழ்க்கையில் பெரிய ரகசியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கால எல்லை இருக்கு. சாதம் வேகணும்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம் வேணாமா? குக்கர்ல வச்சா கூட, ரைஸ் குக்கர்ல கூட 20 நிமிஷம் ஆகும். நீங்க அடுப்பு பானையில போட்டு வேக விட்டீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும் அரிசி வேவறதுக்கு. நீங்க வெந்திருச்சான்னு எடுத்து பார்த்து 5 நிமிஷத்துல யாராவது முடியுமா? அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதே மாதிரி விளையறதுக்கு, முளைக்கிறதுக்கு, முன்னுக்கு வரதுக்கு ஒரு காலம் இருக்கு. நான் ஜனாதிபதி ஆகணும் ஒருத்தன் ஆசைப்பட்டா மறுநாள் ஆயிட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒரு அளவு இருக்கு. ஒரு பொறுமையா இருந்தா தான் சில விஷயத்தை ஜெயிக்க முடியும். இது முதல் விஷயம். நான் ஏன் கோபத்தையும் இதையும் சொல்றேன்னா, பரபரப்பு உடையவர்கள் வாழ்க்கையில கோபப்படுவார்கள். பொறுமையா இருந்தா தான் சில விஷயத்தை ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், பொறுமை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அதுக்காக எப்பவுமே பொறுமையா இருக்கக்கூடாது. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும், அவசரப்பட வேண்டிய இடத்துல அவசரப்படும். அது எங்க எப்படி? ஒரு வாத்தியார் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார் பசங்களுக்கு. பசங்க குறுக்க கேள்வி கேட்பான். சில பையன் உடனே கேட்பான், டக்கு எழுச்சி கேள்வி கேட்பான். வாத்தியார் எரிச்சல் ஆயிட்டார். ஏய், எவனாவது குறுக்க கேள்வி கேட்டீங்க முதுகு தோலை உரிச்சுடுவேன். உரிச்சு என்ன சார் பண்ணுவீங்க? உரிச்சு ஊறுகாய் போடும். ஊறுகாய் போட்டா என்ன சார் ஊருக்கு அனுப்புவீங்களா நீங்களே வச்சுங்களா சார்? ஏய் உட்காராட்டி ஒரு நேரா வந்தா தோலை பிடிச்சி அழிச்சு உட்காந்து சொன்னார், இந்த கிளாஸ்ல இனிமே எவனாவது குறுக்க பேசுனீங்க கொன்னே போட்டுரும். கொஞ்சம் கொண்டு விட்டு அப்பாக்கு எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா சார்? வீட்டுக்கு சொல்லி அனுப்புவீங்களா மாட்டீங்களா சார்? அப்படி பேசாத. நான் பாடம் நடத்துற போது உங்களை யாருக்காவது ஒரு சந்தேகம் வரும், வராம ஒன்னும் போகாது. அதான் சார் பேசுறோம், சந்தேகம் வரும். ஆனா 1/2 மணி நேரம் நான் வகுப்பு தொடர்ந்து நடத்துற போது அந்த சந்தேகத்துக்கு விடை வரும். பொறுமையா இருந்து கேட்டா வரும். அவன் அவசரப்பட்டு கேட்டா 50 பேர் கிளாஸ் எடுக்கிறீங்க, மாறி மாறி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? இனிமே எவனும் பேசக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் வருதா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் 1/2 மணி நேரத்துக்குள்ள எங்கேயாவது வரும்படி விளக்கம் சொல்வேன். அதுக்கு ஒரு பையன் கேட்டான், அதுக்குள்ள நீங்க செத்துட்டா? ஏய் இல்ல நாங்க செத்துட்டா? எது வேணாலும் நடக்கலாம் சார், வாழ்க்கை நிலை இல்லாததுன்னு. அவர் ரொம்ப சூடாயிட்டார். அவர் கடைசியா எரிச்சல சொன்னார் வாத்தியார், இனிமே இந்த கிளாஸ்ல எது பேசுறதா இருந்தாலும் நீங்க யோசிச்சு பேசுங்க. எப்படி யோசிக்கிறது? ஒரு 1 2 3 ஒரு 50 எண்ணுங்க. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம், எத்தனையோ மாறி போலாம். ஒரு 50 எண்ணிட்டு அப்புறமா கேளுங்க, நான் வேணா விடை சொல்றேன். இவர் சொல்லி வாய் மூடலிங்க, எல்லா பையனும் என்ன ஆரம்பிச்சோம், 1 2 3 50 பேர் இருக்கிறான் கிளாஸ்ல. வாத்தியார் பயந்துட்டார், என்ன கேட்க போறானோ தெரியலையே அப்படின்னு. 27 28ன்னு சொல்லும் போது ஒரு தேள் ஒண்ணு வாத்தியார் கழுத்துல பொட்டுன்னு கொட்டுச்சு. அலறிக்கிட்டு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு பசங்களை பார்த்தாரு, படுவாய் பசங்களை பார்த்துட்டு தான் இருந்தீங்க, சொல்லக்கூடாதா? 28 தானே சார் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த தேள் கடிக்காமையே இறங்கலாம், அங்கேயே நின்னும் கடிக்காமே இருந்திருக்கலாம், அதை நீங்களே தட்டி விடலாம். எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. அதான் பொறுமையா இருக்கலாம், நாங்க பொறுமையா இருந்துட்டோம். இப்ப பொறுமையா இருன்னு சொன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொறுமையா இருக்க சொன்னா இல்ல, அவசரப்படும் சொன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அவசரப்பட சொல்லியிருக்கிறான். இதுதான் வாழ்க்கையில் பேலன்ஸ். நீங்க எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறதா சாமர்த்தியம், திறமை. அதான் வெற்றிக்கான ரகசியம். எப்ப பொறுமையா இருக்கணுமோ அப்ப பொறுமையா இருக்கணும், எப்ப அவசரப்படணுமோ அப்ப அவசரப்படணும். இந்த 2 டெக்னிக்கையும் சரியா தெரிஞ்சு வச்சவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இங்க சொல்லுகிறா யாரு? பாஞ்சாலி. ஐயா, நீர் அவசரப்பட வேண்டிய சமயத்தில் பொறுமையாக இருந்து விட்டீர். எப்ப அவன் என்ன கையை பிடிச்சி இழுத்தானோ அப்பவே நீர் அவனை அடிச்சிருக்கணுமா இல்லையா?
நீர் அதெல்லாம் செய்யாம காட்டுல வந்து இன்னைக்கு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறீரே, என் மனசு ரொம்ப நோகிறது, என் மனது வருந்துகிறது. அப்பவும் பாருங்க, அவர் ரொம்ப பிடிவாதமா ஒரு பதில் சொல்லுகிறார். பெண்ணே, கஷ்யப முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் சொன்ன வாக்கியத்தை சொல்லட்டுமா? பொறுமையே தர்மம், பொறுமையே யாகம், பொறுமையே வேதம், பொறுமையே கடவுள், பொறுமையே தவம், பொறுமையே சத்தியம். பொறுமை உள்ளவர்களே இகப்பர நலன்களை பெறுகிறார்கள். எனவே ஒருபோதும் நான் என் பொறுமையினை விட்டுக் கொடுக்க மாட்டேன். இப்ப திரௌபதி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் கடுமையாவே சொல்றார். நீர் சொல்லுகிற வாதம் எனக்கு நியாயமாக படவில்லை, நீர் சொல்லுகிற வாதம் எனக்கு நியாயமாக படவில்லை. ஒரு கட்டையிலேருந்து நெருப்பை கொண்டு வரணும்னா அதை கடையணும். அப்ப அந்த காரியத்தை செய்யலைன்னா அதுல இருந்து வர வேண்டிய நெருப்பு வராது. ஒரு மனுஷன் முயற்சி செய்யலைன்னா அதுக்கு விளைய வேண்டிய பலன் விளையாது. நீ அதெல்லாம் ஒன்றும் செய்யாம பேசாம இருந்துட்டா எல்லாமே வந்து இறைவன் கொண்டு வந்து உனக்கு ஊட்டுவாரா? நீர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல, அங்கே என்ன மாதிரி நடந்திருக்க வேண்டுமோ அதை நீர் நடக்கவில்லை, நீர் செய்தது தவறு, நீர் அங்கேயே பொங்கி இருக்க வேண்டும், கோபப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னா. அப்போ தருமன் சொல்றார், நீ சொல்றதெல்லாம் உனக்கு நியாயமா, உன்னுடைய மன இயல்புக்கு நியாயம், எனக்கு அது நியாயம் அல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றிய பார்வை வேறானதுன்னு தருமன். பீமன் திரௌபதி கிட்ட சொன்னா, அவர்கிட்ட போய் ஏன் அனாவசியமா பேசுறேன், அவருக்கு இதெல்லாம் புரியாதுன்னா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவருக்கு புரியாது. ஏன்னா மான அவமானம் எல்லாம் அவருக்கு கிடையாது. நீ ஒரு லெவலுக்கு மேல போயிட்ட ஞானிகளுக்கு மான அவமானம் இருக்க முடியாது. மனமே செத்தாரை போலே திரியினார் பட்டினத்தார். செத்தவனுக்கு எது மான அவமானம்? அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிருக்கிறான் தருமன். இப்போ அதான் சிக்கல். வாழும் போதே சன்னியாசி மாதிரி ஆயிட்டான் மனசுக்குள்ள, அவனுக்கு மான அவமானம் கிடையாது. அதான் பீமன் சொன்னா, அவருக்கு அதெல்லாம் ஒன்னும் புரியாது, அவரை விட்டு தோலை, அதை பத்தி பேசாதே அப்படின்னு. அப்புறம் ஒன்னே திரௌபதிக்கு மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் மரியாதைக்குரிய கணவனை ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோன்னு அவருக்கு ஒரு கவலை. அதுக்காக மெதுவா சொன்னா, ஐயா நான் அதெல்லாம் சொல்ல வரல, நீர் சாம்ராட்னு யாகம் பண்ணினவர், பெரிய மேன்மையான நிலையில இருந்தவர், தலையில வைர கிரீடம் வச்சிருந்தவர், இப்ப தரையில படுத்திருக்கிறீரே, சாப்பாட்டுக்கு கடைசியா சாப்பிடுகிறீரே, கல்லுலையும் முள்ளுலையும் படுத்திருக்கிறீரே. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? அவர் ரொம்ப கோபத்துல கேட்டா, தர்மம் 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 என்று தர்மத்தை பேசினீரே, அந்த தர்மம் உம்மை காப்பாற்றியதா, பிச்சை எடுக்கல்லவா விட்டு விட்டது? இது இந்த கோபம் எல்லாருக்கும் நியாயத்துல வரும். நான் என்ன நியாயம் நியாயம் நியாயம்னு பேசுறமே, நியாயம் நம்மள என்ன வாழ வச்சதா, தர்மம் தர்மம் பேசுறமே, தர்மம் நம்மளை காப்பாத்துச்சான்னு ஒரு ஆதங்கம் வரும் இல்லையா? அதை கேட்டுட்டான் யாரு? திரௌபதி. நான் வேற ஒன்னும் சொல்லல, உங்க மேல எனக்கு வருத்தம் கிடையாது. நீர் எந்த தர்மத்தை தலைமையில் வைத்துக் கொண்டு கொண்டாடினீரோ அந்த தர்மம் உம்மை காப்பாற்றியதா? தர்மரை பார்த்து கேட்டார், நீர் தர்மத்தை காப்பாற்றினீர், தர்மம் உம்மை காப்பாற்றியதா? இப்போதாவது தர்மத்தை விட்டு தொலையும். அவர் அதுக்கு சொன்ன பதில் பாருங்க, உலக இலக்கியங்கள்ல அது மாதிரி ஒரு பதில் பார்க்க முடியுது. பெண்ணே, தர்மம் என்னை காப்பாற்றும் என்ற எண்ணத்தோடு நான் காப்பாற்றினால் அது வியாபாரம். 10 ரூபா கொடுத்தா மெழுகுவத்தி கொடுப்பான், 10 ரூபா கொடுத்தா தேங்காய் கொடுப்பான், நான் 10 ரூபா கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? வியாபாரம்னு பேரு. கஷ்டப்படுறான்னு தூக்கி 10 ரூபா கையில கொடுத்தா அது வியாபாரமா? தர்மம்னு பேரு. பெண்ணே, தர்மம் என்னை காப்பாற்றும் என்று எண்ணி நான் தர்மத்தை காப்பாற்றி இருந்தால் அது தர்ம வியாபாரம். நான் தர்ம வியாபாரி அல்ல. அடுத்த வார்த்தை பாருங்க, தர்மம் என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நான் காப்பாற்றுவேன். இந்த மாதிரி ஒரு பதில் நீங்க எங்கேயும் படிக்க முடியாது. என்ன அது காப்பாத்துங்கிறதுக்காக நான் காப்பாத்தல, அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக நான் காப்பாத்தினேன். நான் தர்ம வியாபாரி அல்ல, தர்மத்தை அனுஷ்டிப்பவன் அப்படின்னு. பட்டுன்னு திரௌபதிக்கு மனசு இறங்கி போச்சு. அவர் சொன்னா, உங்களை மாதிரி ஒரு மேலானவருக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? நான் ஒரு சின்ன பிள்ளை, அறியாமையில் இருக்கிறேன், பொழுது போலேன்னு வாயை கொடுத்துட்டேன். இது நான் உங்களை ஏதாவது மனம் நோக பேசியிருந்தா நீங்க என்ன மன்னிக்கணும், நான் தெரியாம இதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியாத தர்மமா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு திரௌபதி போயிட்டேன். அவளுக்கு தெரியும் தருமன் வந்து சிந்தனையில கெட்டிக்காரன் அப்படிங்கறதெல்லாம் தெரியும், எண்ணத்துல மேம்பட்டவன் அப்படிங்கறதும் தெரியும். அதனால ரொம்ப காயப்படுத்திட்டோமோன்னு அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தது. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன். இதான் முக்கியம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா முடிவுல விட்டு கொடுக்குற ஒரு பண்பு இருக்கணும். நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க, இல்லமா நீ நல்லா தான் நினைப்ப, என்ன கெட்டு போச்சு மாத்தி மாத்தி ஒத்துக்கிறதுல? அந்த ஒத்துக்காம அங்கேயும் தகராறு பண்ணினா தான் சிக்கல் வரும். நான் நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு கேசட் பேசியிருக்கிறேன், நேரம் வந்தா கேட்டு பாருங்க. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு. கருத்து வேறுபாடு இருக்கும், கணவனுக்கு மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இல்லாம இருக்க முடியுங்களா?
இப்ப கணவன் சொல்ற எல்லாத்துக்கும் மனைவி ஆமா ஆமா அப்படின்னா வில்லு பாட்டுல பின்பாட்டா கொஞ்சம் எதிர்த்து தான் பேசுவாங்க, மறுத்து தான் பேசுவாங்க, மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு ரைட் உண்டு. அவங்க ஒரு தனி மனிதர், அவங்களுக்கு சில எண்ணம் இருக்கு, சில கோட்பாடு இருக்கு, சில கொள்கை இருக்கு, சில சிந்தனை இருக்கு. உயிர் உள்ளவங்க ஜட்டமா நம்ம சொல்றதுக்குலாம் ஆமாம்னு ஒத்துக்கிறதுக்கு அது ஒரு கணவன் எதிர்பார்க்க கூடாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க நான் எப்ப வந்தாலும் என் பொண்டாட்டி உம்முன்னு உட்காந்துருக்கா, என்ன பண்ணணும்? ஒரு சிரிச்ச மூஞ்சியா வரவேற்க கூட. எனக்கு 24 மணி இழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? 24 மணி இழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பைத்தியத்தை தான் கல்யாணம் பண்ணி என்ன எதிர்பார்ப்பு? ஆம்பளைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவன் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியா இருக்கணும். ஏன் கோவப்படக்கூடாது? அவளுக்கு வருத்தம் வராதா, துக்கம் வராதா, கஷ்டம் வராதா, மனசுல சிரமம் இருக்காதா? அவளும் கோவப்படத்தான் செய்வா, இவனும் கோவப்படத்தான் செய்வான். ஒருத்தர் கோவப்படுற போது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போறதுதான் குடும்பத்தினுடைய ரகசியம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ ஆச்சு நான் ஆச்சுன்னு பார்த்தா குடும்பம் தெருவில் போய் நிக்க வேண்டியதுதான். எப்படி பாரதம் காட்சி காட்டுது பாருங்க. மறுக்கிறா திரௌபதி. கடைசியா சொல்லிட்டா, ஐயா உனக்கு தெரியாதுதான், நீ பெரிய தர்மவான், நான் எதோ தெரியாம சொல். இப்படி பேசும்போது வியாச மகரிஷி அங்க வந்தார். உன்னை தருமன் விழுந்து வணங்கி வரவேற்றான். அவர் சொன்னார், நீ என்ன காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன வீணாக்குறேன்? என்ன காட்டில் உட்காந்து எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பயனுள்ளதை ஆக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னார். தருமனுக்கு புரியல என்ன பண்ணணும் அப்படின்னா. 12 வருஷம் கழிச்சு யுத்தம் வருமே, யுத்தத்துக்கு தயாராயிட்டியான்னு. இதான் எப்ப நேரம் கிடைச்சாலும் இன்னொன்னுக்கு தயாரா இருக்கணும், மற்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டே போகணும். அதை வேத வியாசர் கேட்கிறார். நீங்க பாட்டுக்கு சபதம் பண்ணிட்டு வந்தீங்களே, நான் என்னமோ ரத்தத்தை பூசி குடிப்பேன், நான் வந்து தலையில ரத்தத்தை பூசி குளிப்பேன், அப்புறம் நான் வந்து கர்ணனை கொல்லுவேன், அர்ஜுன சபதம் பண்ணினானு கொல்ற அளவுக்கு உங்களை பலசாலி ஆக்கிட்டீங்களா? 12 வருஷம் காட்டுல பிச்சை எடுத்துட்டுனா உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? நீங்க போய் போர் நடத்த முடியுமா? அதுக்கு ஏதாவது உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்களா? எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பயன்படுத்தணும். முதல்ல பயன்படுத்துற வழியை பாருங்க. இது ஒரு சின்ன குறிப்பு. ஜவஹர்லால் நேருவை ஜெயில கொண்டு போய் அடிச்சான். ஜெயில என்ன பண்ணலாம்? டைம் பாதி பேருக்கு வேஸ்டா போ. ஜெயில போய் உட்கார்ந்தா டைம் தான் வேஸ்டா போகும். ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு? புத்தகம் எழுதினார். ஒன்னும் பண்ண முடியாது, சும்மா ஜெயில உட்கார்ந்து இருக்க வேண்டிய நேரம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அருமையான புத்தகம் எழுதினார் ஜவஹர்லால் நேரு. ஆச்சாரியா வினோபா பாவேயை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜெயில அடிச்சது. ஆச்சாரியா வினோபா பாவே என்ன பண்ணார் தெரியுமா? வார ஜெயில் கைதிகளை உட்காந்து வச்சு பகவத்கீதை பேசினார். அப்படியே அதை எழுதினாரு, புஷமாய் புஷ். நீங்க எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தணும். பஸ்ல போறோம், சில பேர் பஸ்ல போறோம் கொட்ட கொட்ட சும்மா உட்காந்து அடுத்த வந்து மேல சாஞ்சிக்கிட்டே வருவான், அவன் தட்டி விட்டுக்கிட்டே வருவான். இன்னும் சில பேர் அவன் சட்டையெல்லாம் நினைச்சிருவான், கங்கை காவிரி எல்லாத்தையும் ஒழுக விட்டு அதை வேற நினைச்சிருவாங்க. அவன் எரிச்சல திட்டுவான், இன்னும் பஸ்ல ஏறி உட்காந்து இப்படி தூங்குறிய, தூங்க முஞ்சியா இருக்கிறியே அப்படின்னு. இது வேணுமா? பஸ்ல ஏறி உட்காரோம், டைம் வேஸ்டா போகுது. ஒரு புத்தகத்தை படிக்கலாம், இல்ல யோசிக்க வேண்டிய விஷயத்தை எழுதி குறிப்பு வச்சுக்கலாம். என்ன போய் நம்ம பண்ண போறோமோ எப்போ மென்டலி அலர்ட்டா இருக்கணும், ப்ரிப்பேரா இருக்கணும். இப்ப நம்ம போற காரியம் என்ன, யாரை போய் பார்க்க போறோம், அவன்கிட்ட பேச வேண்டிய விஷயம் என்ன, ஒரு குறிப்பு எழுதிக்கலாம். சில பேர் சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணுவான், தூங்குவான், இல்லாட்டி இன்னும் சம்பந்தம் இல்லாத விஷயம் பேசிட்டு வருவான், யாரையாவது பத்தி பேசுவான். அவர் இவ்வளவு பணம் வாங்குறாராமே, எவ்வளவு வாங்கினா உனக்கு என்ன? உனக்கு தரவா போறாரு, அவர் வாங்கல 5 ரூபாய் கொடுக்க போறாரு, கொடுக்க போறதே கிடையாது. டெண்டுல்கர் ஒரு மேட்சுக்கு 4 லட்சம் ரூபாய் வாங்குறாராமே, எவ்வளவு வாங்கினா உனக்கு என்ன? எவ்வளவோ வாங்கிட்டு போறான். அதை பத்தி ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு வருவான். அந்த நடிகர்களை சம்பாதிக்கிறாராமே, அந்த நடிகை அவரோட ரொம்ப நட்பா இருக்கிறாங்களாமே, உனக்கு என்ன கெட்டு போச்சு அதுல? அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவங்க அப்பாவே கவலைப்படல, அப்புறம் நீயும் உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிற? ஊர்க்கதை வேண்டாத விஷயம். அதாவது அடுத்த வாழ்க்கைக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோமோ அதுக்கு தயார் பண்ணிக்கணும் நம்மள.